ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம இந்த வீடியோல பார்க்க போறது வானத்தில் எழுதப்பட்ட காதல். சென்னை நகரத்தில் மெட்ரோ ரயில் நிலையத்தில் நிறைய பேர் அலைமோதிக் கொண்டிருந்தார்கள். அங்கேதான் விக்ரம், ஒரு மென்பொருள் பொறியாளர், தினமும் வேலைக்கு செல்லும் வழியில் ரயிலில் பயணம் செய்வான். ஒரு நாள் காலை அவனுடன் அதே பெஞ்சில் உட்கார்ந்திருந்தாள் அனன்யா, கல்லூரியில் படிக்கும் ஒரு மாணவி. அவள் கையில் இருந்த புத்தகத்தை கவனித்த விக்ரமுக்கு ஆச்சரியம். அது அவன் மிகவும் விரும்பும் எழுத்தாளரின் நாவல். விக்ரம் மெதுவாக, இந்த புஸ்தகம் உங்களுக்கும் பிடிக்குமா என்று கேட்டான். அனன்யா சிரித்தபடி, ஆமாம், இதை படிக்கும்போது உலகமே மறந்து போய்விடுகிறது என்றாள். அந்த ஒரு சிறிய உரையாடல்தான் அவர்களின் கதை தொடங்கிய தருணம். மெல்ல மெல்ல தினமும் அதே நேரத்தில் அதே ரயிலில் சந்திப்பது பழக்கமாகிவிட்டது. இருவரும் பேசிக்கொண்டு செல்லும் அந்த 20 நிமிட பயணம் அவர்கள் இருவருக்கும் நாளின் சிறந்த நேரமாக மாறியது. விக்ரம் எப்போதும் அனன்யாவின் கனவுகளை கேட்டு ரசிப்பான். அவள் மருத்துவராகி ஏழைகளுக்கு இலவச சிகிச்சை அளிக்க வேண்டும் என்று சொல்வாள். விக்ரமோ அவளின் உற்சாகத்தை பார்த்து மனதிற்குள் கவரப்பட்டான். ஒரு நாள் மழை அதிகமாக பெய்ததால் ரயில் தாமதமாகியது. அந்த நேரத்தில் விக்ரமும் அனன்யாவும் காப்பி குடிக்க அருகில் இருந்த காஃபி கடையில் உட்கார்ந்தனர். அப்போது அனன்யா சாளரத்தில் மழையை பார்த்து கொண்டு, எனக்கு மழை மிகவும் பிடிக்கும், ஒவ்வொரு துளியும் ஒரு பாடலைப் போல தோன்றுகிறது என்றாள். விக்ரம் அவளை பார்த்து மனதில் நினைத்தான், இந்த மழை துளிகள் எல்லாம் சேர்ந்து உன்னை என் வாழ்வில் கொண்டு வந்திருக்கிறதோ. அந்த நாள் முதல் அவன் அவளை உண்மையிலேயே காதலிக்கத் தொடங்கினான். ஆனால் வாழ்க்கை எளிதல்ல. அனன்யாவின் குடும்பம் மிகவும் மரபுவாதிகள். அவர்கள், காதல், நட்பு எல்லாம் தேவையில்லை, உன் திருமணத்தை நாங்கள் முடிவு செய்வோம் என்று எப்போதும் சொல்லிக் கொண்டிருப்பார்கள். விக்ரமோ அதை கேட்டு மனதில் குழம்பினான். அவளை இழக்க வேண்டுமோ என்ற பயம் அவனை வாட்டியது. ஒரு நாள் அனன்யாவின் தந்தை அவளுக்காக திருமணம் நிச்சயித்து விட்டார். அந்த செய்தியை கேட்டு அனன்யா அழுதபடி விக்ரமிடம் வந்தாள். எனக்கு நீதான் பிடிக்கும் விக்ரம், ஆனால் என் குடும்பம், நான் என்ன செய்வது என்று அவள் உடைந்து பேசினாள். அந்த நேரத்தில் விக்ரம் அமைதியாக அவளது கையை பிடித்து, காதல் என்பது ஒருவரை பெற்றுக்கொள்வது மட்டுமல்ல அனன்யா, அவர்களின் சிரிப்பை பாதுகாப்பதுதான். நீ சந்தோஷமாக இருந்தால் அது எனக்கே வெற்றி என்றான். அந்த வார்த்தைகள் அனன்யாவின் இதயத்தை உலுக்கியது. திருமண நாளில் அனன்யா தைரியமாக மேடையில் நின்று தந்தையிடம் சொன்னாள், அப்பா, நான் உங்களை மதிக்கிறேன், ஆனால் என் வாழ்க்கையை வாழப்போகிறேன் நான் தான். எனக்கு விருப்பமானவன் விக்ரம், அவர்தான் என் கனவுகளுக்கு துணை நிற்பவர். அவளது உற்சாகத்தையும் உண்மையையும் பார்த்த தந்தை நெகிழ்ந்தார். உன் காதல் உண்மையானது என்று நான் இன்று உணர்கிறேன் என்று கூறி விக்ரமையும் அனன்யாவையும் ஆசீர்வதித்தார். இறுதியில் விக்ரமும் அனன்யாவும் திருமணம் செய்து கொண்டனர். அவர்கள் வாழ்வு சிரிப்பு, கனவுகள், அன்பு ஆகியவற்றால் நிரம்பியது. விக்ரம் எப்போதும் சொல்வான், நம்முடைய காதல் ரயிலில் தொடங்கியது, ஆனால் அது வானத்தில் எழுதப்பட்டது. இது போன்ற மேலும் வீடியோக்களுக்கு எங்கள் விசுவல் வெப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.